கீழடி தொடர்பான பிரச்சனைகள் முடியாம தொடர்ந்துகிட்டே இருக்கிற சமயத்துல ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணா மத்திய அரசிடம் பல கேள்விகளை முன்வச்சு தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. தன்னுடைய 982 பக்கங்கள் கொண்ட கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை சப்மிட் செஞ்ச பிறகு அதில் ப்ரூஃப் ரீடிங் செய்யலாம், எழுத்து பிழைகள் இருந்தால் திருத்தலாம், ஆனா கான்செப்டை எப்படி மாத்துறது, அப்படி கான்செப்டை மாத்தினா அது கிரிமினல் குற்றம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரிப்போர்ட் சேஞ்ச் பண்ண சொன்னா நீங்க மாரல் வேல்யூஸை ஸ்பாயில் பண்றீங்கன்னு காட்டமா பதில் சொல்லியிருக்காரு. கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கீழடி ரிப்போர்ட் சயின்டிஃபிக்கா இல்ல, தொழில்நுட்ப ஆதாரங்களும் உறுதிப்படுத்தப்படலைன்னு சொன்ன குற்றச்சாட்டுக்கு முதல்ல நீங்க ரிப்போர்ட்டை படிங்கன்னு சொல்லியிருக்காரு. கீழடி நாகரிகத்தோட பண்டைய தன்மையின் சிறப்பை மங்கச் செய்யும் முயற்சி நடக்கிறதான்னு கேட்டதுக்கு அப்படிதான் தெரிகிறதுன்னு விமர்சனமும் செஞ்சிருக்காரு. இந்தியால பல கலாச்சாரங்கள் இருக்கு, ஆனா இவங்க எப்பவும் இந்து சமவெளி நாகரிகம், வேதகால நாகரிகம், மௌரிய மற்றும் ஹர்ஷவர்தன வம்சங்களை பத்தியே பேசுறாங்க. அது ஏன்னு தெரியல. நாட்டின் மற்ற பகுதியை இவங்களால பார்க்க முடியலையான்னு கேட்டிருக்காரு. சங்கம் இங்கே இருந்தது என்றும் இன்று வரை சங்க காலத்தின் காலக்கெடு நிர்ணயிக்கப்படவில்லைன்னு சுட்டிக்காட்டியிருக்காரு. இப்படி மத்திய அரசுக்கும் கீழடி பற்றி பல வருடங்கள் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிச்ச அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஓபன் ஃபைட் போயிட்டு இருக்கு. கீழடி விவகாரம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்களின் ஒரு ஆழ்ந்த நேர்காணலை நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் இதை உங்களுக்காக வழங்குகிறது. முழுசா பாருங்க. சார் வணக்கம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேர்காணலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு மூத்த பத்திரிகையாளரோட இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவே சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பை வந்து நம்ம பேச இருக்கிறோம். கீழடி சம்பந்தமான விஷயங்கள். அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுடைய அறிக்கை வந்து பல வருட உழைப்புக்கு அப்புறமா தான் அவர் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காரு. அவர் பார்த்தா ஒரு பேஷனோட பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். இந்தியா முழுக்க பல இடங்கள் சுற்றி வந்திருக்காரு. பல நாகரிகங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடியவர், பாரபட்சமாக பார்த்து பேசக்கூடியவராக தெரியல. அப்படிப்பட்டவர் சமர்ப்பித்த ஒரு அறிக்கையை வெளியில் கொண்டு வர்றதுல ஏன் இவ்வளவு சிக்கல் இருக்குது? ஏன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஆய்வை கொண்டு மேற்படி ஆய்வுகள் பண்ண போகிறாங்க, பல கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஆனால் வெளியில் விடுறதுலையே வந்து ஏன் இவ்வளவு தாமதம்? இந்த கேள்விக்கு பதில் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அமர்நாத் ராமகிருஷ்ணா என்கின்ற தொல்லியல் ஆய்வாளர் வந்து 2014ஆம் ஆண்டு மதுரைக்கு அருகில் கீழடி என்கின்ற ஒரு குக்கிராமத்தில் வந்து அகழாய்வு செய்யும் பொழுது ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஃபைண்டிங்ஸை அவர் பார்க்குறாரு. அவர் வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர், தமிழ்நாட்டை பழனியில் பிறந்த ஒருவர். அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல, அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல. இருந்தாலும் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவர் வந்து அந்த ஃபைண்டிங்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட் ஆகி மீடியா கிட்ட ரொம்ப வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறார். முதலில் இது சங்க காலத்து நாகரிகம், ஒரு சங்கம் ஈரா சைட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா வர்றாரு. 2014 முதல் 16 வரை அவருக்கு வந்து 2 கட்டங்களாக அகழாய்வு நடக்கிறது. அந்த 2 கட்டங்களில் 5800க்கும் மேற்பட்ட தொல்லியல் பொருட்களை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த தொல்லியல் பொருட்கள் எல்லாமே வந்து எல்லாவற்றுக்கும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் சான்றுகள் இருக்கிறது. முதலாக சங்க இலக்கியம் வந்து நீங்கள் வந்து 2000 வருடங்களுக்கு பழமையானது என்று நாம் மாறுதட்டி சொல்லி கொண்டிருந்தாலும் கூட 2014 வரை சங்க காலத்துக்கு அகழாய்வு மூலமாக எந்த ஒரு எவிடன்ஸுமே நமக்கு கிடையாது. முதலாக சங்க காலத்திற்கான ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ஆதாரங்கள் வருவது வந்து இந்த கீழடியினுடைய ஆய்வுக்கு பிறகுதான். ஸோ அந்த ஃபேசினேட்டிங்கான ஃபைண்டிங்ஸை அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது அது எங்கோ ஒரு இடத்துல வந்து டெல்லியில் ஆளுகின்றவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கின்ற வேளையில் அவரை வந்து திடீரென்று அசாமுக்கு மாற்றி விடுகிறார்கள். இன்னொரு அகழாய்வு ஆராய்ச்சியாளரை கொண்டு வருகிறார்கள். அவர் கீழடியில் எந்த ஒரு கண்டினியூட்டி ஆஃப் சிவிலைசேஷன் இல்லை, கண்டினியூட்டி ஆஃப் செட்டில்மெண்ட் இல்லை, இங்கே வந்து அகழாய்வு நடத்துவது சரியல்ல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. தமிழ் சமூகம் கொதித்து எழுகிறது.
கனிமொழி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் வந்து மதுரை அமர்வுக்கு செல்கிறார். அங்கு வந்து தமிழ்நாடு அகழாய்வுத்துறையை நீங்கள் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு 4வது கட்டத்திலிருந்து இன்று 10வது கட்டம் முடிவுற்ற நிலையில் கீழடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 4 முதல் 10 கட்டங்கள் வரை கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லிய பொருட்களின் எண்ணிக்கை 14,000. கிட்டத்தட்ட 20,000 தொல்லியல் பொருட்களை இதுவரை இந்த 10 வருடங்களில் நாம் கீழடியிலிருந்து எடுத்திருக்கிறோம். இப்போ இந்த 20,000 தொல்லியல் பொருட்கள் எடுத்த பிறகும் கூட நீங்கள் இதற்கு வந்து ஆதாரம் கொடுங்கள் என்றால் அங்கே ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வெளிப்படையான ஒரு விஷயம். கீழடியில் ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கிறது. அந்த நகர நாகரிகத்தின் வாழ்ந்த மக்கள் படிப்பறிவு பெற்றவர்கள். ஆதன் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி அந்த பானை ஓடுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது வந்து தமிழ் பிராமி எழுத்துக்களாக தான் இருக்கிறது. அதற்கும் ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற சிந்து சமவெளியில் எழுதிய அந்த சயின்ஸ்க்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதை பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே வந்து நிறைய வடநாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அங்கு கிடைக்கிறது. அப்போ என்னன்னா இவர்களுக்கும் வடநாட்டில் இருந்தவர்களுக்கும் அப்பொழுதே வந்து தொடர்பு இருந்திருக்கிறது, வணிக ரீதியிலான தொடர்பு இருந்திருக்கிறது. இன்னொன்று அமர்நாத் ராமகிருஷ்ணாவினுடைய அறிக்கை 982 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையில் கூறப்படுவது என்னவென்றால் கீழடி வந்து ஒரு அக்ரேரியன் எக்கானமியாக இருந்தது. அதாவது விவசாயத்தை சார்ந்த பகுதியாக கீழடி இருந்திருக்கிறது. அங்கிருந்த மக்கள் வந்து அரிசியை வந்து கல்டிவேட் பண்ணாங்க. அதில் கிடைச்ச அந்த அந்த என்ன சொல்கிறதுன்னா உங்களுக்கு வந்து அந்த விளைச்சல் வந்து அமோகமான ஒரு விளைச்சல். அந்த விளைச்சல் அமோகமாக இருந்ததுனால் அந்த மக்கள் வந்து அதை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மீறி அது இருப்பதனால் வணிகம் வளர்ந்தது. அங்கே என்னென்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அவருடைய கருத்துக்கள் மட்டும் சொல்லலை. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அதுபோல் பூனேவில் இருக்கக்கூடிய டெக்கன் காலேஜோட ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட கருத்துக்கள் கேட்டு அங்கே வந்து ரைஸ் எப்படி கல்டிவேட் பண்ணாங்க, எவ்வளவு அபெண்டண்ட்டாக அந்த கல்டிவேஷன் இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரங்கள் கொடுத்துருக்காவில் வந்து பல்கலைக்கழகம் அவங்க வந்து பேட்டா அனாலிட்டிக்கல் லெபார்டரி என்று ஃப்ளாரிடா மாகாணத்தில் மியாமி என்ற நகரில் இருக்கக்கூடிய ஒரு லேப். அந்த லேப் வந்து இந்த கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கீழடியில் தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்திய ஒரு ஆய்வில் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த தமிழ் பிராமி ஓடுகள் இருக்குல்ல, அது வந்து 585 BCE. ஸோ அப்போ என்னன்னா 2600 வருடங்களுக்கு பழமையானது அப்படிங்கிற ஒரு தேதியை அந்த ஆராய்ச்சி நிறுவனம் கொடுத்துருக்குறது. உலக அளவில் ஏஎம்எஸ் டேட்டிங்கில் நம்பர் 1 லேப் அவங்க மட்டும்தான். அதை ஏற்றுக்கொள்வதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் டேட்ஸ். இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 28லிருந்து 36 தொல்லியல் பொருட்களை இவங்க ஏஎம்எஸ் டேட்டிங் பண்ணியிருக்காங்க அதே லேபில். எல்லாமே கிட்டத்தட்ட 300 BCE to 400 BCEக்கு வருது. 585 BCEக்கு ஏற்கனவே தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜியில் ஒரு டேட் இருக்குது. ஸோ இதனால் திரு அமர்நாத் என்ன முடிவுக்கு வராருன்னா 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை கீழடி தலை தோங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏஎஸ்ஐ என்ன பண்ணுறாங்க, அந்த ரிப்போர்ட் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து 2017 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு டெம்பிள் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்கியாலஜிஸ்டாக வரும்பொழுது அப்போது நேரம் கேட்டு அவர் வந்து அந்த அறிக்கையை 2021 டிசம்பர் மாதம் எழுத ஆரம்பிக்கிறார். 2023 ஜனவரி 30ஆம் தேதி ஏஎஸ்ஐ டிஜி கிட்ட சப்மிட் பண்ணுறாரு. 2.5 வருடங்கள் கழித்து அந்த ரிப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணலை, ரீஒர்க் பண்ண சொல்லி அமர்நாத் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். அதெல்லாம் ரீஒர்க் பண்ண முடியாது. அதில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டில் 8 to 5 நூற்றாண்டுகளுக்கு நீங்கள் வந்து இன்னும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும், அதற்கான சான்றுகள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலாம், நீங்கள் ஏற்கனவே முதல்ல கேட்ட கேள்வி மாதிரி நீங்கள் அந்த ஆய்வறிக்கையை பொதுவெளியில் வெளியிட்டு விட்டு அதன் பிறகு எல்லாரையும் நீங்கள் கருத்து சொல்லலாம்.
ஆனால் அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமலே எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் இது சொல்லியிருக்காங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனும் நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன் இந்த கேள்விகள் பாஜக அரசின் மீது, மத்திய அரசின் மீது கேள்விகள் ஏன் வைக்கப்படுகிறதுனா உங்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் தான். எந்த கீழடியில் நீங்கள் சிக்னிஃபிகண்ட் ஃபைண்டிங்ஸ் இல்லை, இங்கே எக்ஸ்கவேஷன் நடத்துறதே தப்புன்னு சொன்னீங்களோ அதே கீழடியில தான் 17ஆம் ஆண்டிலிருந்து 25ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 14,000 தொல்லியல் பொருட்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 14,000 தொல்லியல் பொருட்களில் நீங்கள் தமிழ் பிராமி ஷ்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏஎம்எஸ் டேட்டிங் பண்ணும்போது எல்லாமே பெரிய அளவில் 6th century BCE அளவுக்கு போகுது. ஸோ அப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்ன இடத்துல இருந்து தான் இவ்வளவும் எடுத்திருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி வரும்போது மேலும் சான்றுகள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கிருந்து எதிர்குரல்கள் எழுப்புங்கிறது. அப்போ சரஸ்வதி நதிக்கரையோ இல்லை சரஸ்வதி சிவிலைசேஷன் நீங்கள் சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ரைட் விங் பீப்புள் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் யாரும் ஆதாரம் கேட்பதில்லை, கேட்டாலும் கொடுப்பதில்லை. இப்போ என்னன்னா இங்கே இது ஒரு பத்திரிகையாளரோ இல்லை ஒரு சாதாரண ஒரு இந்த நாட்டின் பிரஜையோ இதை சொல்லவில்லை. ஒரு குவாலிஃபைடு ஆர்கியாலஜிஸ்ட் 2 வருஷம் அவர் பார்த்ததை கிட்டத்தட்ட இன்னொரு 2 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை அனாலிட்டிக்கலாக அதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணுறாங்க. யாருமே அவர்களுடைய கற்பனையிலிருந்து இந்த அறிக்கையை எழுதவில்லை. அந்த ரிப்போர்ட்டை முதல்ல நீங்கள் பார்க்கணுங்கிறேன். ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே சயின்டிஃபிக் அனாலிசிஸ் தான் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை பற்றின ஒரு நீண்ட கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அந்த அறிக்கையில் அமர்நாத் ராமகிருஷ்ணா குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்பொழுது அன்றைக்கு கீழடியில் வாழ்ந்த மக்களுக்கும் மிடில் ஈஸ்ட் அதாவது அரேபியா நாட்டில் அந்த இடத்தில் வாழுகின்றவர்களுக்கும் அந்த வணிக தொடர்பு இருந்திருக்கிறது. அரேபியன் ஹார்ஸோடைய டிஎன்ஏவை இங்கே எடுக்கிறாங்க. அந்த அரேபியன் ஹார்ஸை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? கடல் வழியாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே ஹார்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இது போன்ற ஃபேசினேட்டிங் ஃபைண்டிங்ஸ் இருக்குது அந்த ரிப்போர்ட்டில். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் முதல்ல வெளியிடணும். வெளியிட்டாதான் வெளியிட்டுட்டு அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். யாருக்குமே கட்டாயம் கிடையாது. வெளியிட்ட பிறகு என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம், உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம், கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை இதுதான் பெஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியிலே கொண்டு வர மாட்டோம். கொண்டு வர்றதுக்கு முன்னாலே நாங்கள் மோர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கேட்போம்னா அப்போ இன்னொரு கேள்வி வருகிறது. இப்போ இந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தாதா? ஏன்னா இது கீழடியோட முடியறது இல்லை. சிவகலை அப்படிங்கிற ஒரு இரும்பு காலத்தினுடைய இடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு கிடைக்கப்பட்ட அந்த இரும்பினுடைய பொருட்களை வைத்து நீங்கள் ஆய்வு பண்ணும்போது அது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படின்னு ஒரு முடிவு வருது. இரும்பின் காலமே தமிழ் நிலப்பரப்பு, நான் தமிழ்நாடுன்னு சொல்லலை, தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு அறிக்கையை இந்த ஜனவரி மாதம் வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை முதல்வர் சொன்னதெல்லாம் விட்டுருங்க. அந்த அறிக்கையை யார் வெளியிட்டார்கள்? திலீப் குமார் சக்கரவர்த்தி அப்படிங்கிற இந்தியாவில் ஐரன் ஏஜ் பற்றி ரொம்ப அதிகமாக பேசிய, ரொம்ப அதிகமாக ரிசர்ச் பண்ண கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் அவர். அது மட்டும் இல்லாமல் இந்திய தொல்லியல் துறையினுடைய மேனாள் டைரக்டர் ஜெனரல் திரு ராகேஷ் திவாரி. இந்த இருவருமே இது ஒரு ஃபேசினேட்டிங் டேட்டு. ஏன்னா அவங்க 2 பேருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியாவினுடைய இரும்பு காலம், அதாவது இரும்பு இந்தியாவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்க முடியாது. அந்த டெக்னாலஜி இந்தியாவிலேயே உருவாகி இருக்கும். அதற்கான சான்றுகள் நாம் தொல்லியல் ஆய்வுகள் நடக்கும்போது தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு 1970களிலே திலீப் குமார் சக்கரவர்த்தி அதை சொல்லியிருக்கிறார். என்னன்னா இந்தியாவினுடைய அந்த இரும்பு தயாரிக்கிற அந்த தொழில்நுட்பம் இருக்கிறதுல அது இந்தியாவில் தான் உருவாகி இருக்க வேண்டும். இன்றைய இந்திய துணைக்கண்டத்தில் தான் அது உருவாகி இருக்க வேண்டும். வேற நாட்டில இருந்து அது வந்திருக்காது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அப்போ என்னன்னா அதை நம்ம அந்த 70களில் அவர் சொன்னதை கிட்டத்தட்ட 2025 55 ஆண்டுகள் கழித்து நம்ம அதை ஒத்துக்கிறோம். அதை சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணுறோமோ அது ஃபேசினேட்டிங். அதே மாதிரி ராகேஷ் திவாரி அவர்கள் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்கிற நிறைய அயனேஜ் சைட்ஸை வெளியில் கொண்டு வந்தவர் ராகேஷ் திவாரி அவர்கள் தான்.
அவரே வந்து இதை வந்து இந்த டேட்டை வந்து டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. ஏன்னா இந்த டேட் வந்தது 2021, இவங்க பப்ளிஷ் பண்ணது 2025. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த 4.5 வருட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4.5 வருட காலம் அவர்கள் செய்தது என்னவென்றால், பல லேப்ஸ்க்கு அதை திருப்பி அதே சாம்பிளை அனுப்புகிறாங்க. 2 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி மூலமாக ஒரே டேட்ஸை வாங்குறதுன்னு இவங்க போய் வாங்குறது இல்லை, ஒரே டேட்ஸ் வந்து த்ரோப் ஆகுது. ஸோ அப்போ என்னன்னா, அப்போ யாருமே இதில் போய் சொல்ல முடியாது. டெக்னாலஜி ஒரு 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 அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து ஒரு ஐடென்டிக்கல் டேட்ஸை த்ரோ அப் பண்ணும்போது, ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன கேள்வி எழுகிறது என்றால், அதிக மோர் எவிடன்ஸை கேட்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஐரன் டெக்னாலஜி எமர்ஜ் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் தமிழ் லேண்ட்ஸ்கேப்னு வச்சுப்போமே, ஆர் சவுத் இந்தியா டு பி வெரி நேஷ்னலிஸ்டிக், லேட்டஸ்ட் புட் இட் சவுத் இந்தியா. ஏன் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்களோ இல்லை பிரதமரோ உள்துறை அமைச்சரோ யாருமே பேசவில்லை? சரி, இப்போ ஏன் யாரும் பேசலை அப்படிங்கிறத விட எல்லாருமே வந்து ஒன் ஃபைண்டிங் கேனாட் சேஞ்ச் த டிஸ்கோர்ஸ், லெட் தம் கம் அப் வித் மோர் எவிடன்ஸ் அப்படிங்கிற ரீதியில தான் வந்து கலாச்சாரத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு. ஈவன் ஹோம் மினிஸ்டரும் வந்து அதே ஆங்கிளில் தான் சொல்லியிருக்காரு. இவங்க திரும்ப திரும்ப சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ண ஒரு விஷயத்த ஓப்பனாக வந்து எப்படி தைரியமாக மறுக்க முடியுது? இது பத்தாது அப்படின்ட்டு இதை ரொம்ப சிறுமைப்படுத்துகிற மாதிரி எப்படி சொல்ல முடியுது? இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து அன்சைன்டிஃபிக்காக விஷயங்களை பேசி பேசி பழகினவங்க. ஓப்பனாக சொல்லணும்னா, எதுக்குமே சயின்டிஃபிக் டேட்டா இல்லாமல் இந்தியாவில் தான் பிளாஸ்டிக் சர்ஜரி முதலையாக உருவாச்சுன்னு சொன்னவர்கள் இவர்கள். அதற்கு யாரும் ஆதாரம் கேட்கறது இல்லை. சரஸ்வதி நதிக்கரை, சரஸ்வதி சிவிலைசேஷன் ஒன்று சொல்கிறதுக்கு யாருமே ஆதாரம் கொடுக்கல. அது சயின்டிஃபிக்கலாக ப்ரோவன் கிடையாது. அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து ஐஐடி மண்டியினுடைய டைரக்டர் என்ன பேசுகிறாருன்னா, இமாச்சல் பிரதேஷில் அதிக நிலநடுக்கங்கள் வருவதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற மக்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிறார். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் யாருமே கேட்கல. ஸோ யாருமே ப்ரூஃப் கேட்காம இவர்களுடைய கூற்றுகளை இவர்கள் பேசிக்கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இதற்கு காரணமானால், இவர்களுடைய அந்த கூற்றுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் அவர்களுடைய கூற்றுகளை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து அவங்க வந்து அதிகப்படியான ஸ்க்ரூட்டினிக்கு ஆளாகிறாங்க. ஸோ இப்போ கேள்விகள் என்னன்னா, அதிகப்படியான எவிடன்ஸ் கொடுங்க, மோர் எவிடன்ஸ் கொடுங்கன்னு போது எவிடன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சிங்கன்னாவே எவிடன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18லிருந்து 25 ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து அவங்க பேட்டா அனாலிட்டிக்கல் லெபார்ட்டரியில் கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த மணியை. ஒரு சில ஆர்டிஃபேக்ட்ஸினுடைய கார்பன் டேட்டிங்க்கு வந்து ஏஎஸ்ஐயே பே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அதை ஏற்கனவே ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது சயின்டிஃபிக் டேட்டா தான். அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கிறாங்க. சயின்டிஃபிக் டேட்டாவை சேலஞ்ச் பண்ணுறதை விட்டுட்டு மோர் எவிடன்ஸ் கொடுங்கன்னா, நீங்கள் தான் 2 ஃபேஸுக்கு அப்புறம் 3வது ஃபேஸ்லேயே அது இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அப்போ அதன் பிறகு 4லிருந்து 10 வரை இப்போ 11வது ஃபேஸ் போக போகுது. அது மட்டும் இல்லாமல், இது மட்டும் இல்லை, கீழடிக்கு அப்புறம் கொந்தகை அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு அகழாய்வு வந்து மூவ் ஆகுது. கீழடியினுடைய பரியல் சைட்டாக அதை பார்க்குறாங்க. ஏன்னா ஏரியல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் கம்மியாக இருக்கிறது. அங்கே கிடைக்கப்பட்ட அந்த முதுமக்கள் தாழியில் கிடைக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் வந்து டிஎன்ஏ அனாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்ததில் அந்த மக்கள் வந்து விதவிதமான அரிசிகளை உண்டிருக்கிறார்கள், மில்லட்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, பாயில்டு ரைஸ் கன்சியூம் பண்ணியிருக்காங்க, அவங்க மீட் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் டிஎன்ஏ அனாலிசிஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டாமினேட்டட் டிஎன்ஏ. இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பாதி வந்து கண்டாமினேட்டட் சாம்பிள்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஏன்னால் தமிழ்நாடு போன்ற ஒரு அர்பனைஸ்டு ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு அன்கண்டாமினேட்டட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து காலமாக இந்த அந்த இடத்துல மேலே ஒரு ரோடு போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு பில்டிங் ஏற்கனவே இருந்திருக்கும், இல்லை விவசாயம் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மக்கள் நடமாட்டம் இருக்க அது கீழே இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டாமினேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கிடைக்கப்பட்ட பொருட்களில் நீங்கள் எடுத்து டிஎன்ஏ அனாலிசிஸ் பண்ணதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஏன் வந்து இது வந்து சயின்டிஃபிக் அனாலிசிஸ் அதிகமாக இருந்தும் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே இதற்கு வந்து சங்க இலக்கியங்களில் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும்? சங்க இலக்கியங்கள்லாம் வந்து ஒருவருடைய கற்பனை, அதெல்லாம் நடக்கவே இல்லை, அதற்கான அகழாய்வு
சான்றுகள்லாம் இல்லை. இப்போ அகழாய்வு சான்றை கொண்டு வரும்போது நீங்கள் இன்னும் சான்றுகளை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு தான். மனநிலை இப்போ இதில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் அரசியல் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணுறாங்க. இல்லைன்றதை யாருமே சொல்ல மாட்டேன். ஒரு பத்திரிகையாளராக திமுக அரசாங்கமும் இதில் அரசியல் செய்கிறது. இந்தியாவினுடைய வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்து திருத்தி எழுதப்பட வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாருன்னா அது வந்து ஒரு அரசியல் கூற்று தான். அதில் இல்லைன்னு யாருமே சொல்ல. அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? இல்ல, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனா இங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவை கூட இவங்க சயின்டிஃபிக்கா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சயின்டிஃபிக் அனாலிசிஸை நாம சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கூற்று. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அது தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுதப்பட வேண்டும் சொல்றாரு. அதோட சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன் அல்லது இரும்பின் தொன்மை அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள் மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த முறை டிஸ்மிஸ் ஆகலை. ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 எக்ஸ்பர்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அயனேஜ் எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து சென்னையில் வச்சு ஒரு மாநாடு போன்ற ஒரு விழாவை நடத்தி அந்த விழாவில் அதை வெளியிடுகிறார்கள். அந்த விழாவில் முதலமைச்சர் வந்து அதை வெளியிட்ட பிறகு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. வழக்கமாக விழாக்களில் முதல்வர் தான் கடைசியாக பேசுவார். இங்கே வந்து அந்த புரோட்டோக்காலே மாற்றுறாங்க. ஏன்னா தே வாண்ட் டு ப்ரூவ் தட் சயின்டிஃபிக்காக தான் நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறோம், நாங்கள் எதையும் பொலிட்டிக்கலாக பண்ணலை. அப்போ என்னன்னா, இப்போ மோர் எவிடன்ஸ் வேணும்னா ஏசை கொடுக்கட்டும்ங்கிறேன் நான். நீங்கள் வந்து ஏசை உங்கள் ஆட்டில்தானே பண்ணார், நீங்கள் அதில் ஏதாவது அந்த பேட்டா அனாலிட்டிக்கல் லெபார்டரியினுடைய அந்த ரிசல்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வேறு லேப் கொடுங்க. ஏன்னா ஏஎம்எஸ் டேட்டிங் பண்ணுறதுக்கு வேறு லேபே உலகத்திலேயே இல்லைங்க, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேறு எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த லேப் கொடுக்கறது தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இது வரைக்கும் ஐவிசிக்கு கூட அங்கே கொடுத்த அந்த டேட்ஸை வச்சு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கீழடி நாகரிகத்தை பற்றி பேச பேச ஐவிசியை கூட நார்த் இந்தியாவில் நிறைய பேர் மறந்துக்கிட்டு வராங்க. ஏன்னா ஐவிசியை பற்றி பேசுனா இப்போ கீழடி பற்றியும் நீங்கள் பேசணும். ஏன்னா சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆன பிறகு மத்திய அரசு ஒரு விழா கூட நடத்தவில்லை. தமிழ்நாடு அரசு தான் ஒரு விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் தான் அந்த கீழடி மற்றும் கொந்தகை, அகரம் போன்ற இடங்களில் அகழாய்வு நடத்தியதில் என்னென்ன டிஎன்ஏ அனாலிசிஸ்ன்னு சொல்லும்போது தான் மக்கள் இப்படி வாழ்ந்திருப்பார்களோ அப்படின்னு ஒரு 10 இமேஜை காமிச்சாங்க. இப்படி தான் அவர்களுடைய முகம் இருக்குமோ அப்படிங்கிறது தான். இது வந்து டிஎன்ஏ ஸ்கெட்சிங் போட்டு இவங்க வந்து ஒரு சாம்பிள்ஸில் கொண்டு இவங்க, அது வந்து கற்பனை தான், அது முழுக்க முழுக்க அது கற்பனை தான். ஆனால் அந்த டிஎன்ஏ அனாலிசிஸ் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த கண்டாமினேட்டட் சாம்பிள்ஸ்லேயே அவங்க எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க, மக்கள் இதை செய்திருக்கிறார்கள். இந்த சாயில் சாம்பிள்ஸை வச்சு தான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் அமர்நாத் அவர்களினுடைய அறிக்கையிலே இருக்குது. இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பயங்கர ஃப்ளரிஷிங்காக இருந்திருக்கு. 2000 வருஷங்களுக்கு முன்னால் வந்து மக்கள் வந்து அரிசியை விதைத்தது மட்டுமல்லாமல் அதனுடைய பயன்பாடு அவ்வளவு அதிகமாக இருந்தது, விளைச்சல் அதிகமாக இருந்ததுனால் வணிகம் அதிகமானது. ஸோ அந்த வணிகத்தை வைத்து தான் இவர்கள் வந்து வெளியில் போயிட்டு இதை விற்று அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னொன்று, அங்கே வந்து ரிலீஜியஸ் மார்க்கர்ஸ் எதுவுமே கிடையாது. கீழடியிலும் சரி, ஐவிசி சிந்து சமவெளியிலும் சரி, ரிலீஜியஸ் மார்க்கர்ஸ் இல்லை. ஸோ ரிலீஜியஸ் மார்க்கர்ஸ் இல்லை. 2000-3000 வருடங்களுக்கு முன்னால் மதக்குறியீடுகள் இல்லை அப்படிங்கிறது வந்து இப்பொழுது அதிகமாக எவிடன்ஸ் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு பிரச்சனை. ஏன்னா மதக்குறியீடுகள் நீங்கள் அப்போ இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்போ மதம் அப்படிங்கிற விஷயமே இப்போ தான் வந்ததா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் தான் வந்ததா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டியது. இதை வந்து 2 பக்கமே அரசியல் பண்ணுறாங்க, இல்லைன்னு யாருமே மறுக்கலை. ஆனால் இந்த பக்கத்தினுடைய அரசியல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதை வைத்து நடக்கக்கூடிய அரசியல்ல அறிவியலும் இருக்கிறது, அங்க அரசியல் மட்டும் இருக்கிறது. சரி, இப்போ எதை நோக்கி இது போகும் சார்? ஏன்னா இந்த அறிக்கையை அவங்க வெளியிட மறுக்கிறாங்க, இது ஒரு டிஸ்பியூட்டாவே இருக்கு. இது அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அந்த ரிப்போர்ட்டை முதல்ல அவங்க ரிலீஸ் பண்ணணும். அது 2 வருஷம் தாமதத்துக்கு அப்புறமா ஒரு நொண்டி சாக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு தான் எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க. இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் அந்த ரிப்போர்ட், நீங்கள் அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 எக்ஸ்பர்ட்ஸு
வெட் பண்ணாங்க ரிப்போர்ட்டை. வெட் பண்ணவங்க வந்து இந்த சேஞ்சஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் யார்? அதில் வந்து தென்னிந்தியாவை சார்ந்தவர் ஒருவர் இருக்கிறாருன்னு என்னுடைய தகவல். அவர் என்ன சொன்னாருங்கிறதும் முக்கியம். இது எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக தான் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. அவர் இந்த கீழடிக்கு எதிராக அவர் எந்த வார்த்தையும் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இன்னொரு எக்ஸ்பர்ட்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவர், அவர் என்ன சொன்னார், யார் என்ன சொன்னாங்கங்கிறத நீங்கள் முதல்ல வந்து ரொம்ப வெளிப்படை ஆதாரம் கேட்கிற நீங்கள் வந்து முதல்ல வெளிப்படையாக இருக்கணும். இப்போ என்னன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஆர்டிஐலையும் வாங்க முடியாது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை இன்னும் நீங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. அது இன்னும் நாங்கள் எங்கள் வெட்டிங்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு அதை வந்து காலம் கடத்தி கொண்டே போகலாம். நீட் ஆஃப் த அவர் இஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணும். ஏன் கீழடி வந்து இப்படி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் காலமாக தென்னிந்தியாவில் நாகரிகங்களே இல்லை, இங்கு நாகரிகங்களே ரொம்ப லேட்டராக தான் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசத்தை தான் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பெருமளவில் வந்து அதை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அந்த எஜமனி, அந்த ஹிந்தி ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எஜமனி, அந்த லேண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து சவுத் இந்தியா ஆர்கியாலஜியில் இருக்கிறவங்களே சொல்கிற விஷயம்தான். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ட்ரீட்டட் சவுத் இந்தியா as its ஸ்டெப் சைல்டு. எல்லாரும் சொல்கிறது தான். ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து இங்கே ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அது எல்லாரும் படிக்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க படிக்கட்டும், உலக அளவில் இருக்கிறவங்க படிக்கட்டும், யார் யார் என்னென்ன சொல்லணுமோ சொல்லட்டும். ஆன்டிக்விட்டி ஆஃப் அயர்ன் ரிப்போர்ட் வந்து வெளிப்படையாக இருக்கிறது. அதற்கு வந்து இன்னும் கிரிட்டிசிசமே வரல. ஏன்னா அந்த டேட்டை வந்து அவ்வளோ அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க. 2 மெத்தட், OSL டெக்னாலஜி ப்ளஸ் AMS டேட்டிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட் இல்லை. இப்போ இவங்க சொல்கிறதே வந்து கிட்டத்தட்ட 2500 BCE 3வது மில்லினியமில் மிட் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் 4th மில்லினியம் வரைக்கும் உங்களுக்கு 2 டேட்ஸ் இருக்குது. அதை சொல்லாமல் மிட் வேல்யூவை தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து அதை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஸோ அப்போ என்னென்னா, கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாத மாதிரி நீங்கள் எவிடன்சஸ் கொடுங்க. இது என்னென்னா, ஒரு கீழடி என்பது ஒரு சங்ககால நாகரீகம். இது வந்து தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான பகுதி, இதற்கான ஆதாரங்கள் இருக்குதுன்னு சொன்னதுக்காகவே அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களை வந்து இவங்க டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. அவர் வந்து அவரை இந்த ரிப்போர்ட்டை எழுத விடல சார். கோர்ட்டோட இன்டர்வென்ஷனுக்கு அப்புறமா தானே அவர் எழுதுறதுக்கே அனுமதிக்கப்பட்டார். அந்த விஷயத்தை தான் சொல்ல வரேன். அவர் வந்து எதுக்கு அசாம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர். அமர்நாத் ராமகிருஷ்ணாவை வந்து ரைட் விங் பீப்புள் மட்டும் டார்கெட் பண்ணல. இன்னைக்கு தமிழ் நேஷனலிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாம் தமிழர் கட்சியினரும் அவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அமர்நாத் ராமகிருஷ்ணாவை ரைட் விங், அதாவது பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மற்றும் RSS சங் பரிவார் அமைப்புகளினுடைய சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து டிராவிடியன் சப்போர்ட்டர் அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க, அவங்களும் இவர் டிராவிடியன் சப்போர்ட்டர், இவர் வந்து தமிழரே இல்லை அப்படிங்கிறாங்க. தமிழுக்காக ஒரு தமிழ் நாகரிகத்தை வெளியில் கொண்டு வந்தவர் தமிழரா இல்லையா? நீங்கள் அவர் வேறு மொழி பேசுபவர், அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர் என்கின்ற காரணத்தினால அவரை விட தமிழ் மொழிக்கு வேற பெரிய இந்த 10 ஆண்டுகளில் தொண்டாற்றியவர் யாருன்னு எனக்கு தெரியல. தமிழ் மொழிக்கு தொண்டாற்றணும்னா தமிழ் மொழியினுடைய பழம்பெருமைகளை வெளியில கொண்டு வரணும். அதை தான் அமர்நாத் ராமகிருஷ்ணா பண்ணியிருக்காரு. இப்போ என்ன இங்க ஒரு ட்ரெண்ட்னா, இந்த தமிழுக்காக பேசக்கூடியவர்களுடைய தாய்மொழியை எடுத்து சென்று இல்லை அவங்களோட ஆன்செஸ்ட்ரியை கொண்டு வந்து இல்லை இவங்க யாருமே தமிழர்களேன்னு இல்லைன்னு சொல்றது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிரசிடென்ட். அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப ஆபத்தான ஒரு பிரசிடென்ட். அதை பண்ணவே கூடாது. அவர்களுடைய மொழி என்ன, அவங்க பேசுகிற மொழி என்ன, அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்றால் அவங்க ஏன் தமிழுக்காக இவ்வளவு போராடணும், ஏன் தமிழ் மொழியினுடைய தொன்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக இவ்வளவு பேசணும்? அமர்நாத் ராமகிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து ரிலீஜியஸ் மார்க்கர்ஸ் கிடைக்கல, அதை வெளிப்படையாக பேசுகிறாரு, அதை வந்து ரீட்ரேட் பண்ணுறாரு. கிடைக்காததை பற்றி கேட்டால் நான் எப்படி சொல்லுவேங்கிறாரு. ஸோ அது கூட கோவப்படுத்தலாம். ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக இந்த விஷயங்கள் பற்றி எடுத்து சொன்னீங்க. கீழடி பற்றின ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பல தகவல்கள், அண்டு நீங்கள் எவ்வளோ ஆழமாக இதை வந்து பின்பற்றி இருக்கீங்க, பல தகவல்களை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றது புரியுது. நன்றி சார். மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம்.